தான் வரும். இப்போ எங்களுக்கு நான் ஒன்றும் ஆட் பண்ணலை தானே, ஸோ அதனால் வராது. எல்லாம் புக்ஸ் எல்லாம் போடக்கூடாது. இந்த ஃபீஸ் சரியாக வரும். ஒன்று ஸ்கேன் பண்ணி ஒன்று செய்யலை தானே, ஒன்றுக்கு நம்ம போடக்கூடாங்கல்ல தானே. அப்போ இப்போ எம்ஜிஆர் தான் இருக்கும். போட்டோ மாதிரி தான் நம்மளோட புக்கை சர்ச் பண்ணி பார்க்கறது ஒரே இன்டர்ஃபேஸ் மாதிரி வரும். இதை பற்றி ஆரம்பிக்கும் முகமாக முதல் நாள் நிகழ்வுக்காக வரைய வந்திருக்கு. ஒரு சபை ஒரு சபை இலக்கிய பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக உருளைகள் இருக்கின்ற வைத்தியசாலை மற்றும் பல்லாம வட்டாரத்தில் கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் லைப்ரரியில் கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களே ஊழியர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று இந்த நிகழ்வானது பிஎஸ்டிஜி நிதி ஒதுக்கீட்டிற்கு எங்களது பிரதேசம் கோரைப்பட்டி பிரதேசம் ஒரு கணனி மையத்தில் ஒரு குறைவான ஒரு நிலையில் இருக்குது. புத்தகங்கள் இருந்தாலும் பாடசாலை மாணவர்களும் சரி மற்ற ஏனையும் சரி உள்ளே படிக்கிற விதம் சரியான குறைவாக இருக்கு. அந்த நிலை குறைபாடாக தான் இருந்தது. இதை நிவர்த்தி செய்யும் வகையில் நாங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அமைவாக இந்த லைப்ரரி சிஸ்டம் நமக்கு இந்த நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றது. அதை வெற்றிகரமாக தொற்றணும் செய்து எல்லாம் செய்து இந்த இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருக்குது. இன்றைக்கு இந்த ஆரம்ப நிகழ்வுல உத்தியோகர்கள் எடுத்து பொகா சிஸ்டத்தை பயிற்றுவிக்கிறது, எப்படி அந்த புத்தகங்களை என்ன பண்றது, ஸ்கேன் பண்றது, எல்லா விஷயங்களும் சார் சொல்லி கொடுக்குறப்ப அந்த நிகழ்வுக்காக இந்த ஆரம்பங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேர்ந்தே ஒரு விண்ணப்பம், இந்த லைப்ரரி சம்பந்தமாக எங்களுக்கு போதிய நாலேஜ் குறைவுதான். இது தொடர்பாக எங்களோட உத்தியோகர்களுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்தால் நல்லா இருக்கும் சொல்லி எனது ஆரம்ப உரையை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். பொருதி பெற்று பிரதேச சபை பலதாம வட்டாரத்திற்குரிய பொது நூலகம் இன்றிலிருந்து லைப்ரரியாக மாற்றம் பெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த லைப்ரரி சம்பந்தமாக இது பயிற்சி நிலையை மேற்கொள்வதற்கு வரை வந்திருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சீனியர் லைப்ரரியன் அவர்களுக்கு மற்றும் எங்களுடைய பலனா வட்டார கௌரவ உறுப்பினர் மிருதன் அவர்களுக்கு உபராட்சி உதவியாளர்கள் அலுவலகத்திலே பணிபுரிகின்ற எங்களுடைய பொது நூலகங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற சிடிஓ மற்றும் வருகை தந்திருக்கின்ற கோரைப்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட பொது நூலக லைப்ரரி அசிஸ்டன்ட் அனைவருக்கும் காலை வணக்கம். கோரைப்பட்டி பிரதேச சபை தவிசாளராக நான் கடந்த 6ஆம் மாதம் 2ஆம் தேதி கடமையை பொருட்படுத்த பின்னர் நான் உடனடியாக அனைத்து பொது நூலகங்களுக்கும் சென்று என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றது அறிந்து உடனடியாக உதவி உள்ளூராட்சி ஆணையாளரிடம் பல முன்மொழிவுகளை நான் முன்வைத்த நேரத்திலே அவர் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், கோரைப்பட்டி பிரதேச சபையுடைய ஒரு சில லைப்ரரி நீங்கள் லைப்ரரியாக மாற்றுறதுக்குரிய பூரண ஆதரவினையும் திட்ட முன்மொழிவுகள் திட்டங்களையும் நான் செயற்படுத்தி தருவதாக எனக்கு வாக்குறுதி அமைய அடுத்த மாதம் அளவிலே சுமார் 2 பில்லியன் பெறுமதியான கணனி உபகரணங்கள் எங்களுக்குரிய அந்த லைப்ரரி சம்பந்தமாக தேவைப்படுற கணனிகள் அனைத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரத்துக்குரிய நடவடிக்கை எடுத்து அந்த வகையிலே தினம் அனைத்து பொருள் கொள்வனவுகளும் நிறைவு பெற்று தினம் 1வது நாள் பயிற்சி நிறைய மேற்கொள்வது எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சீனியர் லைப்ரரியர்கள் வருவதற்கின்றார். அந்த வகையிலே எங்களுடைய நூலக உதவியாளர்களுக்கு நான் ஒரு செய்தி ஒன்று சொல்றேன். இந்த பயிற்சி நிறைய பயன்பெற வகையில நீங்க படித்து முடிக்க வேண்டும். முடித்து லைப்ரரி பழுகாம லைப்ரரியில மட்டும் இல்லை, எதிர்காலத்துல எங்களுடைய கோரைப்பட்டி பிரதேச சபைக்குரிய அனைத்து லைப்ரரியிலையும் நான் இந்த திட்டங்களை கொண்டு வரதுக்கு யோசிக்கிறேன். அது எந்த வகையில சாத்தியப்படும் என்று தெரியல. ஆனா அந்த பழுகாமத்தை போன்ற ஏனைய பகுதிகளிலும் எங்களுடைய பிரதேச சபையினுடைய செயற்பாடுகள், அதாவது எங்களுடைய பாடசாலை மாணவர்கள்
பல்கலைக்கழகம் சென்ற மாணவர்கள் ஏனையவர்கள் இந்த இணையவழி மூலமாக இந்த கற்றல் கற்பித்தலை எதிர்காலத்தில் மேற்கொண்டு எங்களோட பிரதேசத்துல வளமான அறிவு சார்ந்த மாணவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற இந்த ஆசை. அந்த வகையில் நாங்கள் கட்டம் கட்டமாக செயற்படுத்துறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படுவது. நீங்கள் இந்த பயிற்சி நிறைய ஒழுங்கான முறையில் பூரணமாக முடித்தீங்கன்னு சொன்னால் இனி வரும் காலங்களில் நம்ம ஆரம்பிக்கப்படுற வேலை திட்டங்கள் இணைய வழியில் லைப்ரரியை வந்து லேசான முறையில் எங்களுடைய மக்கள் பயன்படுறதுக்கும் கூட ஒத்துழைப்பு தேவைன்றது இந்த இடத்துல கூடி இந்த லைப்ரரி பயிற்சி நிறைய ஒழுங்கான முறையில் மேற்கொண்டு பயன்படுத்துறதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இனி வருங்காலங்களில் என்னால் சபை நிதியை பயன்படுத்தி என்ன விடயங்களும் கூட லைப்ரரிக்கு செய்ய வேண்டுமோ அதை நான் செய்யறது காத்து கொண்டிருக்கேன். அது எங்களோட கௌரவ உறுப்பினர் ஆதரவாக அந்த வகையில் எனக்கும் இந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு வைத்த சிடிஓ மற்றும் பழகாமல் லைப்ரரி அசிஸ்டன்ட் நன்றி தெரிவித்துக் தவிசால மற்றும் கௌரவ உறுப்பினர் மற்றும் சிடிஓ, அடுத்தது நூலக பொறுப்பாளர், அடுத்தது நூலக ஊழியர்கள் எல்லாருக்கும் காலை வணக்கம். உண்மையாகவே எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இது. ஏனென்று சொன்னால் எங்களோட நூலகத்தில் வந்து ஒரு எலக்ட்ரானிக், அதாவது இலத்திரனியல் மயப்படுத்தப்பட்ட நூலகமாக உங்களோட நூலகத்தை மாற்றுவதற்கான திட்டமொழிவு வைக்கப்பட்டு அதுக்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இன்றைக்கு அநேகமான மென்பொருட்கள், அதாவது ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குரிய மென்பொருள், உங்களோட நூலக தன்னியக்கமாக்கலுக்குரிய மென்பொருள், உங்களோட நூலகத்தை தன்னியக்கமாக்குவதற்கான மென்பொருளும் நிறுவப்பட்டு அதனுடைய வேலைகளை நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம். குறிப்பாக கிடக்க புத்தகங்களுடைய தரவுகள் அந்த மென்பொருளில் பதிவு செய்யப்பட்டு அதே வேளையில் எங்களோட அங்கத்தவர்கள், உங்களுக்கு தெரியும் லைப்ரரியில் இருக்கிற மெம்பர்ஷிப்னு சொல்லுவோம், அங்கத்தவர்களுடைய விவரங்களும் அதில் பதியப்பட்டு எங்களோட நூலக செயற்பாடுகள் அனைத்துமே ஒரு முற்றாக இலத்திரனியல் மயப்படுத்தப்பட்ட செயற்பாடுகளாக இனி ஆரம்பிக்கப்பட போகும். அப்போ குறிப்பாக நீங்கள் புத்தகங்களை வழங்குறது, பிற புத்தகங்களை அதாவது இரவல் வழங்குறது, இரவல் பெறுறது போன்ற எல்லா செயற்பாடுகளும் இந்த கணனிகளை பயன்படுத்தி ஒரு மென்பொருளை கொண்டு நாங்கள் இலகுவாகவும் விரைவாகவும் செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களோட நூலகத்தில் உள்ள இருக்கிற புத்தகங்களுடைய விவரங்களை கூட நாங்கள் கணனியை பயன்படுத்தி நாங்கள் இலகுவாக தேடி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த பட்டியலாக்கம் வந்து நான் சொல்லுவோம் இலத்திரனியல் பட்டியலாக்கம்னு சொல்லி. இப்போ இந்த இலத்திரனியல் பட்டியலை வந்து நாங்கள் நூலகத்துக்கு வெளியே இருந்தும் இப்போ நாங்கள் அணுகக்கூடியதாக இருக்குது. அப்போ அதால் ஒரு நூலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, வராமலும் வெளியிலிருந்து கூட இந்த புத்தகங்களை வந்து இந்த புத்தகம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி அவர் தெரிஞ்சு வந்து தேவைன்னு சொன்னால் அந்த புத்தகத்தை இந்த நூலகத்துக்கு வந்து அவர் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அப்படியான ஒரு ஏற்பாட்டை தான் நாங்கள் செய்ய இருக்கிறோம். அப்போ அது எங்களுக்கு வந்து ஒரு உண்மையாகவே ஒரு வரப்பிரசாதம். நாங்கள் அடிக்கடி சொல்கிறது வந்து எங்களோட நூலகங்களில் வசதிகள் இல்லை, இந்த புது டெக்னாலஜிகளை நாங்கள் கையாளுறதுக்கான வசதிகள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஜனாதிபதியினுடைய பிரதான நோக்கம் வந்து டிஜிட்டல் ஸ்ரீலங்கா, அதாவது எங்களோட ஸ்ரீலங்காவை வந்து இலங்கையை வந்து டிஜிட்டல் மயப்படுத்துவது தான் அவருடைய பிரதான செயற்பாடாகவும் இருக்குது. ஸோ அந்த எண்ணக்கருவுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்பொழுது எங்களுக்கு எல்லா ஊடகங்கள் எல்லா இடங்கள்லையுமே இந்த டிஜிட்டல் மயப்படுத்தல் நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் இந்த நூலகங்களுக்குமே அவங்களோட நூலகங்களுக்கு இல்லை, இதே போல் இன்னும் சில நூலகங்களுக்கும் கிடைச்சிருக்குது இதே மாதிரியான வசதிகள். ஸோ அது வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும் எங்களோட வாசகர்களை, அதாவது இனிவர காலத்தில் இருக்கிற வாசகர்களை எப்படி நாங்கள் எங்களோட நூலகத்துக்குள்ளே கவர்ந்து கொள்ளலாம்ன்றதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு செயற்பாடு என்று சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் புதிய ஜெனரேஷன், அதாவது இருக்கிற ஜெனரேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னாங்களுக்கு அவர்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனோட குழந்தாக்கள் கையில் ஃபோனோட தான் அநேகமான சின்ன பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இப்போ நாங்கள் வந்து இந்த புத்தகங்களை வாசிக்கிறது குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அது காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டேன்னு சொல்கிறோம்.
அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டேன்னு சொன்னால் இப்போ இனிமேல் நாங்கள் வந்து ஃபோனை பாவிக்க வேணாம்னு சொல்லி பிள்ளைகளை சொல்ல முடியாது, ரைட்? ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் காலத்துக்குள்ளே விரும்பியோ விரும்பாமலும் நாங்கள் ஃபோனுக்குள்ளால் சில கற்றல் செயற்பாடுகளையும் பழகிட்டோம். ஸோ இப்போ வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸ், முதல் வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக தான் கிளாஸ் இருக்கோம், பிள்ளைங்க பார்த்துருப்பீங்க நிறைய ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்துட்டு. அப்போ லேப்டாப், கம்ப்யூட்டர் இதோட சம்மந்தப்பட்டு தான் இனிமேல் வார காலத்தில் இந்த படிப்புகள் எல்லாம் இருக்க போகுது. அப்போ அதை பாவிக்க வேணாமட்டு எங்கிற சமுதாயத்தை நாங்கள் கட்டுப்படுத்திடலாம். அப்போ நாங்கள் இப்போ தீர்மானிக்க வேண்டியது எவ்வாறு இந்த ஊடகங்களை பயன்படுத்தி, இந்த இலத்திரனியல் உபகரணங்களை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் எங்களோட லைப்ரரியை முன்னேற்றலாம், அல்லது புத்தகங்களை நாங்கள் வாசிக்கிறத எவ்வாறு தூண்டலாம்ன்றதை தான் யோசிக்கணும். அப்போ அதுக்கான ஒரு பெரிய ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி. அப்போ இது வந்து ஒரு எதிர்காலத்தில் வர சந்ததியினர் இருக்குது, இப்போ இல்லை இன்னும் ஒரு பல வருடங்களுக்கு இந்த நாங்கள் இன்றைக்கு செய்கிற இந்த பணி வந்து பிரயோசனமாக இருக்க போகுது. எங்களுடைய குழந்தைகள், எங்களோட பேர குழந்தைகளுக்கு இது நிச்சயமாக சென்றடையக்கூடிய ஒரு விஷயம். அவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்க போகுது. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட நூலகத்தை நாங்கள் மாற்றலைன்னு சொன்னால் நாளடைவில் இந்த நூலகத்தினுடைய பயன்பாடு நிச்சயமாக குறைஞ்சு கொண்டு தான் போகும். அப்போ அதை நாங்கள் இன்னமும் அந்த வாசிப்பு பழக்கத்தையும் எங்களோட நூலகத்தை பாவிக்கிறதையும் தூண்ட வேணும்னு சொன்னால் எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற மாதிரி எங்களோட நூலகத்தை மாற்ற வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது. இப்போ அதில் ஒரு முதற்கட்டமாகத்தான் இங்கே நடக்கிற செயற்பாடுகள். நாங்கள் எங்களோட நூலக இருக்கிற தரவுகளை உள்ளீடு செய்து, கணனிகளில் உள்ளீடு செய்து எங்களோட நூலக செயற்பாடுகள் அனைத்தையும் கணனியோட உதவியோடு மேற்கொள்ள போகிறோம். இதுக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லை, இது உண்மையாகவே ஆரம்பம். அப்போ இந்த ஆரம்பத்திலிருந்து நாங்கள் ஒன்றொன்று படிப்படியாக எங்களோட நூலகங்களை மென்மேலும் பலப்படுத்தி கொண்டு போகலாம். அடுத்தது டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் லைப்ரரின்றது புத்தகங்களை முற்றாக டிஜிட்டல் மயப்படுத்தி அதை கணனிக்குள்ளாலே புத்தகங்களை வாசிக்கக்கூடிய செயற்பாட்டுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரக்கூடியது. அதுக்குரிய ஒரு ஆரம்ப செயற்பாடு இது மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்குது. சரியா? அப்போ அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்துருக்கிறோம். அதுக்குரிய பயிற்சி உங்களுக்கு எப்படி இந்த மென்பொருளில் உங்களோட தரவுகளை உள்ளீடு செஞ்சு எவ்வாறு அது நாங்கள் பட்டியலாக்கம் செய்யும் பொழுது எவ்வாறு நாங்கள் இந்த மென்பொருளில் பட்டியலாக்கம் செய்யலாம். உங்களுக்கு தெரியும், பட்டியலாக்கம்ன்றது சாதாரணமாக டேட்டா என்ட்ரி கிடையாது. அதாவது தரவுகளை பார்த்து உள்ளீடு செய்வது இல்லை. தரவுகளை பார்த்து உள்ளீடு செய்யக்கூட நூலக விதிகள், அதாவது நூலக முறைமைகளுக்கு அமைவாக எங்களை பட்டியலாக்கத்தை செய்யணும். அதை செய்யும் பொழுது தான் நிச்சயமாக எங்களோட பட்டியலாக்கம் ஒரு தரமான பட்டியலாக்கமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து உங்களோட நூலகத்தை வந்து தரப்படுத்தக்குள்ள தேசிய நூலகத்தால் வந்து அந்த தரப்படுத்தலை செய்வாங்க. இப்போ தேசிய நூலகம் தரப்படுத்தலை செய்யும் பொழுது உங்களோட பட்டியலாக்கம் நியமத்துக்கு ஏற்ற மாதிரி, பட்டியலாக்க நியமத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் சாதாரண தரவு உள்ளீடு மாதிரி நாங்கள் டேட்டா என்ட்ரி மாதிரி தரவுகளை செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அப்படி ஒரு பட்டியலாக்கம் கிடைக்காது. அப்போ உங்களோட நூலகத்தை தரப்படுத்துதலில் உங்களுக்கு சிக்கல் வரும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் எப்படி பட்டியலாக்கம் செய்யலாம், ஒரு நியம முறையை பயன்படுத்தி எப்படி பட்டியலாக்கம் செய்யலாம் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அது சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களை வச்சு செய்யப்படும். அப்போ ஒரு நூலகம் வந்து ஒரு சர்வதேச அளவில் எங்களோட நூலகத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இது இருக்குது. சரியா? ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரையில இந்த பைக்கு நன்றி. அதோட இதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து தந்த எங்களோட தவிசாளர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். எங்களுக்குரிய பொருட்கள் அனைத்தையும் உடனே வாங்கி நேரத்துக்கு எங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்து இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தக்கூடியதாக இருக்கிறதுக்கு அவருடைய முயற்சி வந்து முக்கிய ஒரு காரணம். அவரோட சேர்ந்து ஒத்துழைப்பு செய்த எங்களுக்கு கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கும், அவரோட சேர்ந்து உங்களுக்கு தெரியும் இந்த கோட்டேஷன் எல்லாம் கால் பண்ணி பொருட்களை வாங்குறன்றது இலகுவான காரியம் இல்லை, அது பெரிய ஒரு சிக்கலான காரியம். ஸோ அதுகளை நிகழ்த்தின சிடிஓ மற்றும் மயூரன் டெக்னிக்கல் ஆஃபீஸர் மற்றது எங்களோட லைப்ரரியன் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.